பிரைஸ் லார்ட். இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் வசனம் 1. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வசனத்தில் ஏசப்பா சொல்றாங்க, பயப்படாத. எந்த காரியத்தை குறித்து நீங்க பயத்தோடு கலக்கத்தோடு ஒரு போராட்டத்தோடு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, ஏசப்பா சொல்றாங்க அந்த காரியத்தை குறித்து நீ இனிமே பயப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன், அதை என் கரத்தில் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. உங்களை மீட்டு கொண்டாராம். எந்த விஷயத்தில் போய் மாட்டிட்டு வெளியில் வர முடியாமல் கஷ்டத்தோடு இந்த வார்த்தையை கேட்குறீங்களோ, ஏசப்பா சொல்கிறாங்க அந்த காரியத்திலிருந்து நான் உன்னை மீட்டு வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. தெரியாமல் போய் நீங்கள் மாட்டியிருக்கலாம், ஆனால் ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க, ஏசப்பா உங்களை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாராம். எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இருந்தும் நான் ஒரு அனாதையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறாங்க, உன் பேரை சொல்லி நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்னமோ அதை சொல்லி கூப்பிட்றாராம். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க, நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நமக்காக இவ்வளோ பெரிய காட் நம்ம கூட இருக்கும் போது நம்ம அந்த மாதிரி அனாதையாக இருக்கும்னு சொல்லி நினைக்கவே கூடாது. நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஏசப்பா நம்ம கூட தான் வராங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், என்னென்னா எங்கே போனாலும் ஏசப்பா கூட கூப்பிட்டு போங்க, சாப்பிட போனாலும் கூப்பிட்டு போங்க, எங்கே போனாலும் கூப்பிட்டு போங்க. ஏசப்பா உங்களோட வருவாங்க. அவர் உங்களோட உட்காந்து பேசுவார், உங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவார், உங்கள் கூட நடமாடுவார். எல்லாமே ஏசப்பா பண்ணுவாங்க. நமக்காக ஏசப்பா இருக்கும் போது நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் நம்பிக்கை விசுவாசத்தோட இந்த வார்த்தையை நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கும் போது கேட்டாலும் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வசனம் பைபிளில் எங்கே நிறைவேறுச்சுன்னா சாமுவேலோட வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. சாமுவேல் யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவரோட வாழ்க்கையில எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றத பார்க்கலாம். சாமுவேல் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாரு, ஏலியோட கைடன்ஸ்ல செஞ்சாரு. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆலயத்துல வளர்ந்தாரு. ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் கூப்பிடுறாரு, சாமுவேலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சாமுவேலுக்கு யாரோட வாய்ஸ்ன்னு தெரியல. உடனே எழுந்து போய் ஏலிகிட்ட கேட்கிறாரு, என்ன நீங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஏலி சொல்லிடுறாரு. மறுபடியும் திரும்பி சாமுவேலே அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. மறுபடியும் சாமுவேல் எழுந்து ஏலி கிட்ட ஓடி போய் கேட்கிறாரு, என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல, நான் கூப்பிடல. இதே மாதிரி 3 டைம்ஸ் நடக்குது. அடுத்து ஏலிக்கு தெரிஞ்சிருச்சு இத கர்த்தர் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல்கிட்ட சொல்றாரு, அடுத்த வாட்டி இந்த குரல் உனக்கு கேட்டுச்சுன்னா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், இந்த வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கு சொல்லிடுறாரு. அதே போல சாமுவேல் போய் படுத்துக்கிறார். மறுபடியும் சாமுவேலே அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது. அப்போ இவர் சொல்றாரு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவே ஆண்டவர் சில பிளான்ஸ் எல்லாம் சாமுவேலுக்கு தெரியப்படுத்துறாரு. என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஒரு பிளான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏலியோட வீட்டில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஏலியோட வீட்டில் நடக்கணும்னா, ஏலியோட மகன் 2 பேருமே ஓப்னி பெனகாஸ் ஆண்டவருக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டிருந்தாங்க. என்னன்னா இந்த செக்ஷுவல் ப்ராக்டிசஸில் ஈடுபட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஆண்டவருக்கு படைக்க இருக்கிற நல்ல கறிகளெல்லாம் திருடி இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கெட்ட காரியத்துலலாம் அவங்க ஈடுபட்டு இருந்ததுனால ஆண்டவருக்கு மிகப்பெரிய கோபம். பத்தாவதுக்கு செக்ஷுவல் ப்ராக்டிசஸ் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. ஏலி இதை கண்டிச்சு அவங்க கேட்கல. அதனால ஆண்டவர் எப்படி நியாய தீர்ப்பு செய்ய போறேன் அப்படின்ற காரியத்தை குறித்து சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சாமுவேலை கர்த்தர் பர்சனலாக அழைத்திருந்தாரு. அதாவது அவரை பேர் சொல்லி அழைத்தாரு. அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய பணியை மக்களுக்கு செய்யறதுக்கு அவரை தனக்காக மீட்டு கொண்டாரு. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு கர்த்தருடையவன் அப்படின்னு சொல்லி அவர் பேர் பெற்றாரு. ஸோ இந்த வேர்ஸ் சாமுவேலோட வாழ்க்கையில எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றத பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஏசப்பா சொல்றாங்க, நீங்க பயப்படுற எல்லா காரியத்திலும் உங்களை மீட்டு கொண்டேன், உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீங்க அவருடையவர் அவருடையவள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாங்க. இனிமே எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாவை நீங்க என்றைக்கும் விசுவாசிக்கணும். நம்பிக்கையோடு நீங்க அவர்கிட்ட கேட்கும்போது எல்லா காரியத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் பயப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு அவங்கள என்னென்ன காரியத்தெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்களோ அவங்கள அதுல இருந்து மீட்டு கொண்டு அவங்கள பேர் சொல்லி அழைத்து
ஏசப்பா எப்பொழுதும் நீங்கள் அவர்களோடு ட்ராவல் பண்ண நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ் நிறைய பேர் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். காட் bless you all.